நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் லாம்டா எக்ஸ்பிரஷன் பத்தி காட்லைன்ல கேட்டிருந்தாரு. ஸோ நான் வந்து ஜாவா அண்ட் காட்லைன்ல இந்த வீடியோ போடலான்னு இருக்கேன். ஸோ இப்போ நம்ம பார்க்க போறது ஜாவால லாம்டா எக்ஸ்பிரஷனா என்ன? அது என்ன பர்ப்பஸ்க்காக யூஸ் பண்றோம்? எங்கெல்லாம் யூட்டிலைஸ் பண்றோம்? அதோட டெஃபினிஷன் என்னங்கிறத டீட்டெயிலா அங்க பார்க்கலாம். ஓகே. ஜாவா லாங்குவேஜ்ல இந்த லாம்டா எக்ஸ்பிரஷன் எப்போ இன்ட்ரோடியூஸ் ஆச்சு அப்படின்னா, ஜாவா 8 வெர்ஷன்லேருந்து இன்ட்ரோடியூஸ் ஆயிருக்கு. அதாவது 1.8லேருந்து. ஸோ இது எதில் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, ஃபங்க்ஷனல் இன்டர்ஃபேஸ் ஆர் சாம் இன்டர்ஃபேஸ் சொல்லுவோம். சாம்னா சிங்கிள் அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட். இதோட எக்ஸ்பிரஷன் என்னன்னா, ஒரு இன்டர்ஃபேஸ் இருக்கு. அந்த இன்டர்ஃபேஸ்ல ஒன்லி ஒன் அதாவது ஒரே ஒரு அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் மட்டும் தான் இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும் தான் அந்த ஃபங்க்ஷனல் இன்டர்ஃபேஸ் டெஃபினிஷன்ல வரும். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாம என் நம்பர் ஆஃப் டிஃபால்ட் மெத்தட்ஸ் இருக்கலாம். டிஃபால்ட் மெத்தட் எது வேணா இருக்கலாம். பட் ஒரே ஒரு அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் மட்டும் இருந்தா அதுக்கு பேரு ஃபங்க்ஷனல் இன்டர்ஃபேஸ். இதுக்கு ஒரு அனோட்டேஷன் இருக்கு. இதை நம்ம வந்து டெமோல டீட்டெயிலா பார்க்கலாம். ஓகே. ஸோ இந்த லாம்டா எக்ஸ்பிரஷனோட டெஃபினிஷன் என்ன அப்படின்னா, ஷார்ட் பிளாக் ஆஃப் கோட் விச் டேக் த பேராமீட்டர் அண்ட் ரிட்டர்ன் த வேல்யூ. என்னன்னா, ஒரு ஃபங்க்ஷன் நம்ம எழுதுறோம். ஃபங்க்ஷன் மெத்தட் இந்த ஜாவால எழுதுறோம்னா என்ன பண்ணுவோம்? அதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் நேம் கொடுப்போம். ஒரு பிளாக்கர் எழுதுவோம். உள்ள லாஜிக் எழுதி ரிட்டர்ன் கீவேர்டு யூஸ் பண்ணுவோம். ரிட்டர்ன் கீவேர்டு வந்து இட் வில் பி ரிட்டர்ன் த வேல்யூ டு த ஃபங்க்ஷன். ஓகேங்களா? ஸோ இந்த லாம்டா எக்ஸ்பிரஷன் யூஸ் பண்ணும்போது நம்ம ஃபங்க்ஷனுக்கு நேம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஃபங்க்ஷனுக்கு ரிட்டர்ன் கீவேர்டு யூஸ் பண்ண அவசியம் இல்லை. ஸோ இது வந்து ஒரு ஃபங்க்ஷனோட நம்பர் ஆஃப் லைன்ஸ் கோடை ஷார்ட் பண்ணுறதுக்காக நம்ம யூட்டிலைஸ் பண்ணுறது தான் லாம்டா எக்ஸ்பிரஷன். ஸோ இது எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, ஹையர் ஆர்டர் ஃபங்க்ஷன்ஸ் சொல்லுவோம். அதை வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம். அங்கே நம்ம இதை யூஸ் பண்ணுவோம். ஹையர் ஆர்டர் ஃபங்க்ஷனுக்கு வந்து அனானிம்ஸ் ஃபங்க்ஷன் சொல்லலாம். அது இன்லைன் ஃபங்க்ஷன்ஸும் நம்ம சொல்லலாம். ஓகே. ஸோ இந்த லாம்டா எக்ஸ்பிரஷனுக்கான சின்டெக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ப்ராக்கெட்டில் ஆர்குமெண்ட்ஸ் வந்து நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் நம்ம பாஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் லாம்டா எக்ஸ்பிரஷனோட அந்த சிம்பிள், அதுக்கப்புறம் தட் எக்ஸ்பிரஷன் என்ன எக்ஸ்பிரஷன்னா அந்த லாஜிக் விச் இஸ் கோயிங் டு ரைட் இந்த பிளாக் ஆஃப் கோட். இந்த ஒரு ஃபங்க்ஷனில் நம்ம வந்து என்ன லாஜிக் எழுதுறோம் அப்படிங்கிறத இந்த எக்ஸ்பிரஷன் வரும். ரிட்டர்ன் கீவேர்டு யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இந்த எக்ஸ்பிரஷன் தான் வந்து வேல்யூவை அந்த மெத்தடுக்கு ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இது எப்படிங்கிறத இந்த டெமோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ லெட்ஸ் கோ த டெமோ நவ். டெமோ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு இன்டர்ஃபேஸ் கிரியேட் பண்ணிப்போம். அந்த இன்டர்ஃபேஸ் நேம் வந்து கார் இன்டர்ஃபேஸ் அப்படி வச்சுக்கிறேன். இந்த இன்டர்ஃபேஸ் எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, ஒரு காரோட ரிலேட்டட் மெத்தட்ஸ் வந்து யூஸ் பண்ண போகிறோம். இதில் நான் வந்து கெட் மைலேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் கிரியேட் பண்ணுறேன். இந்த அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் என்ன வேல்யூ ரிட்டர்ன் பண்ணோம் அப்படின்னா, ஒரு டபுள் வேல்யூ ரிட்டர்ன் பண்ணோம். இதில் டூ ஆர்குமெண்ட்ஸ் பாஸ் பண்ணுறோம். ஒன்று கிலோமீட்டர், இன்னும் ஒரு ஆர்குமெண்ட் பார்த்தீங்கன்னா இண்டிஜுவல் ஆர்குமெண்ட். இது வந்து ஃபியூல், எவ்வளோ ஃபியூல் போட்டிருக்கோம், அப்புறம் எத்தனை கிலோமீட்டர் வந்து காரு ஓடி இருக்கு அப்படிங்கிறது. ஓகேங்களா? இதை வந்து கால்குலேட் பண்ணி நம்மளுக்கு எவ்வளோ மைலேஜுங்கிறத கண்டுபிடிக்க மாதிரி பார்க்கலாம். ஓகே. இது வந்து நார்மல் இன்டர்ஃபேஸ். ஓகேங்களா? இப்போ இதில் நான் எத்தனை அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் வேணாலும் நான் கிரியேட் பண்ணிக்கலாம். 1 2 நம்பர் ஆஃப் அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட்ஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். பட் இது வந்து ஒரு ஃபங்க்ஷனல் இன்டர்ஃபேஸாக தான் நம்ம இருக்கணும். அப்போ தான் வந்து லாம்டா எக்ஸ்பிரஷனுக்கு வந்து அது யூஸ் ஆகும். ஓகேங்களா? ஃபங்க்ஷனல் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனோட்டேஷன்ஸ் இருக்குது. அனோட்டேஷன் அப்படிங்கிறது ஒரு மெட்டா டேட்டா. ஓகேங்களா? இது வந்து ஜாவா 8லேருந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ இதோட டெஃபினிஷன் என்ன அப்படின்னா, அட்லீஸ்ட் ஒரே ஒரு அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் இருக்கணும். அண்ட் மோர் தென் ஒன் டிஃபால்ட் மெத்தட்ஸ் இருக்கலாம். டிஃபால்ட் மெத்தட் அப்படிங்கிறது என்னன்னா, டிஃபால்ட் அப்படின்னு கொடுத்துட்டு கெட் மெசேஜ். பட் டிஃபால்ட் மெசேஜ் ஹேஸ் சம் டெஃபினிஷன். ஏதோ ஒரு சம்திங் இது பிரிண்ட் ஆகும், இல்லைன்னா ஏதோ லாஜிக் வந்து இங்கே நம்ம ரைட் பண்ணலாம். ஓகே. ஸோ ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸ்க்கு இந்த மாதிரி நான் கொடுக்குறேன். எத்தனை டிஃபால்ட் மெத்தட் வேணாலும் இருக்கலாம் ஃபங்க்ஷன் இன்டர்ஃபேஸுக்கு. பட் அட்லீஸ்ட் ஒரே ஒரு அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் இருக்கணும். ஓகே. இப்போ கம் டு த பாயிண்ட், ஃபங்க்ஷன் இன்டர்ஃபேஸ் எப்படின்னா என்னன்னு பார்த்துட்டோம். இந்த இன்டர்ஃபேஸுக்கு நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுவோம். கார் இன்டர்ஃபேஸ் ஆப்ஜெக்ட் 1. நார்மலாக எப்படி நம்ம அந்த இன்டர்ஃபேஸ் இருக்கிற மெத்தடை இன்வோக் பண்ணுவோம், இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம் அப்படின்னா, இன்டர்ஃபேஸ்னு கொடுத்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா எரர் காட்டும். ஆட் அன்இம்ப்ளிமெண்ட் மெத்தட் கொடுத்தோம் அப்படின்னா அந்த அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே டெரைவ் ஆகிடும். ஓகே. ஸோ இங்கே நம்ம என்ன லாஜிக் எழுதணும் அப்படிங்கிறத இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம். KMS/fuel. இது ஒரு நார்மல் அப்ரோச். ஓகேங்களா? இது எப்படி இப்போ வந்து இப்போ ரன் பண்ணி பார்ப்போம். ஆப்ஜெக்ட் 1 டாட்
get mileage, the method name, okay. How many kilometers? 100 kilometers. 8 லிட்டர் பெட்ரோல் வந்து காரில் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு வச்சுட்டு ரன் பண்ணுவோம். அப்போ 12.0 12.0ங்கிறது மைலேஜ். ஓகேங்களா? 100 கிலோமீட்டர்ஸ்க்கு 8 லிட்டர் ஃபியூல். ஓகே, இந்த நார்மல் ஃபங்க்ஷன் அப்ஸ்ட்ராக்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண நார்மல் மெத்தடை எப்படி நம்ம வந்து ஒரு லாம்டா எக்ஸ்பிரஷனா லாம்டா மெத்தடா இப்போ நார்மலாக இருக்கிற ஃபங்க்ஷனை எப்படி ஒரு லாம்டா ஃபங்க்ஷனாக மாற்றுறது அப்படின்னு பார்க்கலாம். லாம்டா ஃபங்க்ஷனை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து மெத்தட் நேம் வந்து தேவையில்லை, அதே மாதிரி ரிட்டர்ன் கீவேர்ட்லாம் தேவையில்லை. ஓகேங்களா? ஸோ அதனால என்ன பண்ணுறோம், இந்த இடத்துலேருந்து இது வரைக்கும் டெலிட் பண்ணிடலாம். இது இன்டீஜர் டேட்டா டைப் வந்து ஆல்ரெடி நம்ம இங்கே டிஃபைன் பண்ணியிருக்கோம். அதனால இங்கே நம்ம டேட்டா டைப் மறுபடியும் கொடுக்கணும், டிஃபைன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. தென் இந்த ரிட்டர்ன் கீவேர்டும் நம்ம யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இங்கே நம்ம லாம்டா எக்ஸ்பிரஷனோட அந்த சிம்பிள் லாம்டா எக்ஸ்பிரஷன் இண்டெக்ஸில் அந்த சிம்பிள் மட்டும் யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த பிளாக் ஆஃப் கோடு கூட யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இந்த பிளாக் அதாவது கர்லு பிரேஸ் கூட நம்ம யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. டைரெக்டாக என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்படி கால் பண்ணிடலாம். ஓகே, திஸ் இஸ் த லாம்டா எக்ஸ்பிரஷன். ஸோ இப்போ அதோட அவுட்புட்டும் சேமாக தான் இருக்கும். அப்போ லாம்டா எக்ஸ்பிரஷன் எப்படி கால் பண்ணணும் அப்படின்னா சிம்பிளாக ஒரு ஆர்குமெண்ட்டு, அப்புறம் லாம்டா எக்ஸ்பிரஷன் சிம்பிள், தென் சிங்கிள் லைனில் கூட நம்ம டெஃபினேஷன் ஏதாவது மல்டிபிள் லைன்ஸ் ஆஃப் லாஜிக் இருக்குது அப்படின்னா நீங்கள் கர்லி பிரேஸ் யூஸ் பண்ணலாம். இங்கே நம்ம சிம்பிள் லாஜிக் அப்படிங்கிறதுனால என்ன பண்ணுறோம் அப்படின்னா எங்கள் ஆர்குமெண்ட் 2 ஆர்குமெண்ட்டாக ஒன்று வந்து கிலோமீட்டர், இன்னும் வந்து ஃபியூல். ஸோ கே பேக்ஸ்லாஸ் அண்டு டிவைட் பண்ணுறோம். டிவைட் பண்ணி வர வேல்யூ வந்து ஒரு டபுள் வேல்யூவாக இருக்கும். அந்த டபுள் வேல்யூவை நம்ம இங்கே பிரிண்ட் பண்ணுறோம். ஸோ திஸ் அ சிம்பிள் லாம்டா எக்ஸ்பிரஷன். ஓகே, நெக்ஸ்ட் ஒரு டிஃபால்ட் ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். அடுத்ததாக ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஒரு லிஸ்ட் கிரியேட் பண்ணுறேன், ஸ்ட்ரிங் லிஸ்ட்டு, கண்ட்ரீஸ்னு வச்சுக்கலாம். அரேஸ் ஆஃப் ஆஸ் லிஸ்ட். ஓகே, இதில் நம்ம கண்ட்ரீஸோட நேம்ஸ் கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ change type of list thing. ஓகே, ஒரு ஸ்ட்ரிங் லிஸ்ட் எடுத்திருக்கோம். இந்த லிஸ்ட் ஆப்ஜெக்டில் கண்ட்ரிஸ் டாட் நம்ம இதில் இருக்கிற எல்லா கண்ட்ரிஸ் நேமும் நம்ம ஒரு அப்பர் கேஸாக மாற்றுவோம். அதுக்கு ரீப்ளேஸ் ஆல் அப்படிங்கிற மெத்தட் வந்து அரே லிஸ்ட்டில் இருக்குது. இங்கே நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த லாம்டா எக்ஸ்பிரஷன் யூஸ் பண்ணுறோம். சிங்கிறது ஈச் அண்ட் எவ்ரி கண்ட்ரி நேமு, சி டாட் டு அப்பர் கேஸ். இப்போ இந்த கண்ட்ரிஸ் லிஸ்ட்டை பிரிண்ட் பண்ணலாம். பிரிண்ட் பண்ணுறதுக்கு ஃபார் ஈச் யூஸ் பண்ணலாம். ஃபார் ஈச்சில் நான் சேம் என்ன பண்ணுறேன், என்னன்னு கொடுத்து பண்ணுறதுல சிஸ்டம் டாட் அவுட் பிரிண்டனில் டாட் என். இப்போ நம்ம ரன் பண்ணோம் அப்படின்னா எல்லா கண்ட்ரியும் வந்து கேபிட்டல் லெட்டரில் பிரிண்ட் ஆகும். ஸோ இது ஒரு சாம்பிள் எக்ஸாம்பிள் விச் இஸ் இன் அவைலபிள் இந்த லிஸ்ட் இன்டர்ஃபேஸ். இந்த மெத்தட்ஸ் வந்து லிஸ்ட் இன்டர்ஃபேஸ் ஆல்ரெடி இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது, நான் ஃபியூ ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் இங்கே நான் கொடுக்குறேன். ஸோ த்ரெட்டில் எப்படி எழுதலாம் அப்படின்னா இப்போ த்ரெட்டுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறேன். நார்மலாக த்ரெட் எப்படி எழுதுவோம், ஒரு லேசி ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு த்ரெட்டு அதுக்குள்ளே ரன்னபிள்னு சொல்லிட்டு ஒரு இன்டர்ஃபேஸ் இருக்கும். ஸோ ரன்னபிளில் ரன்னுங்கிற ஒரு அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட், ஓவர் ரைட் மெத்தட் இருக்கும். இந்த ரன்னபிள் அப்படிங்கிறதும் ஒரு ஃபங்க்ஷனல் இன்டர்ஃபேஸ் தான். அதில் ஒரே ஒரு அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் மட்டும் தான் இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம இதை வந்து லாம்டா எக்ஸ்பிரஷனாக எப்படி எழுதலாம் அப்படின்னா சேம் வே இந்த ரன்னபிள் எடுத்துடலாம். இதுக்கு பதிலாக பிரேஸு ஓப்பன்
இதை நம்ம எப்படி லாம்டா எக்ஸ்பிரஷனாக மாற்றலாம் அப்படின்னா, இந்த ப்ராக்கெட் இருக்கிறத எடுத்துடலாம் ரன்னபிளை. இப்போ நார்மலாக ஒரு நார்மல் ஒரு ப்ராக்கெட்டு, அப்புறம் லாம்டா சிம்பிள், அதுக்கப்புறம் அந்த த்ரெட்டில் என்ன ஆப்ரேஷன் பில்ட் பண்ணணும் அப்படிங்கிறது. நான் இங்கே ஜஸ்ட் ஒரு பிரிண்ட் மட்டும், கன்சோல் மட்டும் பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம ரன் பண்ணோம் அப்படின்னா த்ரெட் வந்து ரன் ஆகுது. ஓகே, ஐ ஹோப் திஸ் வீடியோ உங்களுக்கு ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஃபார் மோர் வீடியோஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.